வணக்கண்ணா. என் பேர் செந்தில்குமார். நான் டிமேக் அக்ரோ இந்தியாவில் 3 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கிறேன். நம்ம இது பாப்பார்பட்டி மார்க்கெட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இயராக நான் பார்த்துட்ருக்கிறேன். என் பேர் விஜயராஜ். தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் பாப்பார்பட்டி வில்லேஜ் வந்து பிளப்பநாய்க்கிநல்லி. மஞ்சள் விவசாயம் பண்ணியிருக்கேன். 3 ஏக்கரை பண்ணியிருக்கேன் இந்த வருஷம். ஓகேண்ணா. மஞ்சள் விவசாயம் போட்டிருக்குன்னு சொன்னீங்க. மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை வருஷம் விவசாயம் பண்ணுறீங்க? ஒரு 5 வருஷமாக பண்ணி 5 வருஷமாக பண்ணுறீங்க. ஓகேண்ணா. இப்போ இந்த போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் போட்டுருந்தீங்க இல்லையா? அப்போ வந்து என்னென்ன உரமெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க? நார்மலாக என்ன போடுவோமோ வழக்கம் போல் எல்லாரும் போடுற மாதிரி போட்டு மண் அடிக்கும் போது டிஐபி அந்த மாதிரி போட்டு மண் அடிக்கும். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக வந்து நம்ம டிமேக் அக்ரோல ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவீங்க. யூஸ் பண்ணி என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணிருந்தீங்க? ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து போட்டு முளைச்சி மேலே வரும்போது வந்து KSC 1 யூஸ் பண்ணியிருந்தேன். 1 வந்து கொடுத்தேன். மஞ்சள் வளர்ச்சி வந்து நல்லா இருந்தது, நல்லா கருகருன்னு இருந்தது. அது வளர்ச்சியே வந்து டக்குன்னு வளர்ச்சி ஆக ஆரம்பிச்சிருச்சு. வரவங்கலாம் இது வந்து ஒன்று வர மாதிரி தெரிலன்னாங்க. இப்போ வந்து நல்லா டக்குன்னு ஒரு 15 நாளில் வளர்ச்சி க்ரோத் நல்லாவே தெரிஞ்சுது. சரி ஓகேண்ணா. அடுத்து 5வது மாதம் வந்து KSC 3 ப்ராடக்ட் யூஸ் பண்ணோம். ஏக்கராவுக்கு வந்து 5 கிலோ அந்த அளவுக்கு தான் யூஸ் பண்ணோம். சைடில் வந்து பிரான்ச்சஸ் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. கிழங்கும் வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போவே சைடு கிளைகள்லாம் பிரிஞ்சு நல்லாவே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுலேருந்து ஒரு 7வது மாதம் வந்து KSC 5 கொடுத்தேன். கிழங்களோட சைஸும் வந்து இருந்தது, லென்த்தும் வந்து போச்சு. நல்லா குத்தில் வந்து நல்லா திடமாக வந்துச்சு. ஓகேண்ணா. KSC 5 கொடுத்தீங்களா 7வது மாதம்? ஆமாம். இப்போ நம்ம வந்து வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ 9 மாதம் ஆயிடுச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ KSC 5 கொடுத்தப்பறம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தது? நார்மலாக வந்து ஒரு குத்தில் 3 to 4 kg தான் வரும். இது 5லேருந்து 6 kg பக்கம் வருது. மஞ்சளோட சைஸ் இப்போ நல்லாவே வந்து இவ்வளோ திக்னஸ் வருது. நல்லாவே 2 இன்ச்சு 3 இன்ச்சுக்கு மேலே வருது திக்னஸ் மட்டுமே. லென்த்தும் பார்த்தீங்கன்னா ஒரு லென்த் வந்துருக்குது, நல்லாவே வந்துருக்குது. இப்போ ஏக்கராவுக்கு நம்ம நீங்கள் ஒரு ஏக்கராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிப்பர் எடுத்தீங்க? இந்த வருஷம் எவ்வளோ டிப்பர்? ஏக்கராவுக்கு அதிகபட்சம் 12 டிப்பர் எடுத்துருக்கோம். இப்போ இந்த வருஷம் 18 வரையும் டார்கெட். 18 வரையும் வந்திருக்கு. நான் கிழங்கு சைஸு KSC 5, KSC 1, 3, 5 எல்லாமே 3மே கொடுத்துறேன். சைஸ் நல்லா கிழங்கு சைஸ் வந்தது எல்லாமே சொன்னேன். இதை தாண்டி உங்களுக்கு வந்து இன்னும் நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி இதோட காட்டிலும் நம்ம KSC யூஸ் பண்ண அப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்னா என்ன மாதிரியெல்லாம்? அழுகல் மெயினாக வந்து அழுகல் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. அழுகல் சொத்தை எந்த நோயும் இல்லை, பார்க்கறதுக்கு வந்து நல்லா எந்த ஒரு ஃபால்ட்டுமே இல்லாமல் இருக்குது. கிழங்கு நல்லா தரமாக இருக்குது. ஓகேண்ணா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் நம்ம வில்லேஜில் இருக்கிற எல்லா ஃபார்மருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே வாங்கி பயன்படுத்திட்டோம். நல்ல பெனிஃபிட், நல்லா எல்லாம் பயனடையிட்டோம். எல்லா ஃபார்மரும் நல்லா பயனடையிட்டோம். ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்.